பத்மாவை என்ன லவ் பண்ணு மாமா. ஏய் முதல்ல மாமானுக்கு புரிஞ்ச நித்ரா வெளிய போடான்னு சொல்றதுக்கு அப்புறம் இன்னும் நான் உட்கார்ந்து பொண்ணை பத்தவன் அவனே அவளை பேசினுக்கிறான். அவன் பேசுறத கேட்டுன்னு இருக்கணுமா? உனக்கு என்ன வேற பொண்ணா கிடைக்காது? வாடா. மா அது என்ன மட்டும்தாம்மா கல்யாணம் பண்ணிக்கும். அதனால அவர் ஓகே சொல்லாதான் இங்க இருந்து வர முடியாதுமா. ப்ளீஸ் புரிஞ்சுக்குமாக்கா. வைக்க அவர் பொண்ணு வைக்கோட விளையாட ஏய் வைக்கா. குரலைய வச்சு பேசுறா பெரிய ஆள் நினைச்சுக்கிறீங்களா? உமா விட்டு போடா. டேய் இப்போ நீ வர போற இல்லையாடா? மா தோ பத்மாவை கூட்டின்னு அப்படியே ஒன்னா போயிடலாமா? கூட்டுன்னு போறியா? அவ வந்தா கூட்டின்னு போடா. கூட்டின்னு போடா. ஏன் பொண்ணுடாவா? பயமாக்குது இல்ல? வரமாட்டுட்டா அவமானமா போடுன்னு பயமாக்குது இல்ல? பயமா தான் இருக்குது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி பயமா இல்ல. நான் கூப்பிட்டா அது வந்துருமாமா. ஆனா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம அடிக்கடி பாத்துக்கணும். ஏன்னா ஒரு டைம் பார்க்க சொல்லி இவனுக்காக நம்ம பொண்ணு நம்மள விட்டு போயிச்சேன்னு ஃபீல் ஆயிடுவீங்களேன்னு பயமாகுது. அதனால தான் கூப்பிட்டாதுக்கிறேன். என்ன பத்மா கரெக்டு தானே? நீங்க ஓகேன்னு சொன்னாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் மாமா. அப்ப நான் சாவர வரைக்கும் பொண்ணு கல்யாணமே நடக்குதுடா. காதன் வந்து கத்தினுங்கிற கொசு மாதிரி சொன்னதே சொல்லு. அந்த மஞ்சள் வந்து அவளை பேசுறாரு. உன் பொண்ணு சப்போர்ட் இல்ல பேசுவாரு. புள்ள என்ன பண்றான்னு தெரிஞ்சு வச்சுக்கிறல. உன் பொண்ணு 8 வருஷமா மாடி மாடி என்ன பண்றான்னு போய் கேளு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாராம். போலாட்டம் பேசுனீங்க ஒண்ணு போட்டு. நாடா நம்ம ஃபேமிலிக்குள்ள போய் மாமா நீ எல்லாம் கண்டுக்காத மாமா. இவருக்கெல்லாம் இப்படி பேசினாதான் புரியும். ஏய் கண்ணா கம்முனடா கண்ணா பாண்டு போயிட்டு. சும்மா சீன் போடாதனே இப்போ. மாமா நீ கூட்டுமா மாமா. இவரு என்ன பண்றாரு நான் பாக்குறேன். ஏய் அவர் சாக்குல இருக்க சொல்லவே கிளம்பு. நான் பேசி அவரை சால்வ் பண்ணிக்கிறேன். கிளம்பு.